டிஎன்பிஎஸ்சி 2022-24 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முட்டைகள் சம்பந்தமான சதவீத கணக்குகள் பார்க்க போகிறோம். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கூடையில் எவ்வளோ முட்டை இருந்திருக்கும், இவ்வளோ முட்டை செலவழிஞ்சிருக்கு அப்படின்னா மொத்த முட்டைகள் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 22 முட்டை சாப்பிட்ருக்காங்க, அதுதான் செலவான முட்டை. ஆனால் உடைந்து போன ஒதுக்கிய முட்டைகள் பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ முட்டை உடஞ்சிச்சு, 20% முட்டைகள் உடஞ்சிருச்சு, 25% முட்டைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணோன்னா எவ்வளோ சதவீத முட்டைகள் வீணாக இருக்குது அப்படின்னா 45% போயிடுச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 100% சொல்லும்போது மொத்த முட்டையிலேருந்து உடைந்து போன முட்டையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 55%. சரியா, 100% முட்டையிலேருந்து 45% செலவான முட்டைகளை கழிச்சிட்டோன்னா 55%. இந்த 55%க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது, மொத்த முட்டைகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 55% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. ஏன்னா 22 முட்டை தான் சாப்பிட்ருக்காங்க, அதனால் 22% இல்லாமல் ஒரு முட்டை கணக்கு கொடுத்துருக்காங்க 22. அப்போ இந்த 55%க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 55% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. இப்போ 55% எப்படி எழுதிக்கலாம், 55 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. இப்போ எக்ஸ் தான் தேவை. இப்போ எக்ஸை மட்டும் அப்படி வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இந்த நம்பரை கொண்டு போகிறோம். இப்போ இது வகுத்தலில் உள்ளது பெருக்கல்ல மாறும், பெருக்கல்ல உள்ளது வகுத்தலாக மாறும். இப்போ 22/55 இன்ட்டு 100. இப்போ அடித்தோன்னா 2 11 22, 5 11 55, 4 5 5 25 100. அப்போ ரெண்டையும் பெருக்கு 40. ஆன்சர் 40 தான் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 24 கேட்ட கொஷின் 170வது கொஷின் கேட்டிருக்காங்க. முட்டைகள் சம்மந்தமாக பர்சன்டேஜ் கணக்கு. கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகள் என் சதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன். இப்போ 5 டசன் முட்டைகள்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 டசன் அப்படிங்கிறது 12ங்கிற நம்பரை குறிக்குது. மொத்த முட்டைகள் எவ்வளவு, 5 டசன். இப்போ 5 × 12 60. நல்ல முட்டைகள் எவ்வளவு, 45 கொடுத்துட்டாங்க. அழுகிய முட்டைகள் என்னவாக இருக்கும், 60ன்னா மொத்த முட்டையிலேருந்து நல்ல முட்டையில் கழிச்சிட்டோன்னா அழுகிய முட்டை மீதி 15. அழுகிய முட்டைகள் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அழுகிய முட்டைகளின் எண்ணிக்கை வகுத்தல் மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை இன்ட்டு 100. இப்போ அழுகிய முட்டைகள் எண்ணிக்கை எவ்வளவு, 15 டிவைடட் பை மொத்த முட்டைகள் 60. கேன்சல் பண்ணோம் இன்ட்டு 100. அடித்தோன்னா 1 15 15, 4 15 60, 1 4 25 4 100. இப்போ ஆன்சர் 25%. ஆன்சர் சி. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் போடுவேன் மேக்ஸுக்கு, பாருங்கள். தேங்க்யூ.